சிதம்பரம் தமிழ்நாட்டுல இருக்க கடலூரை தாண்டி இருக்கிற ஊரு. புகழ்பெற்ற நகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. தமிழ்நாட்டோட நாட்டியம், கட்டடக்கலை, பக்திக்கும் புகழ்பெற்ற நகரமா திகழுது இந்த சிதம்பரம். ஆலய நகர், நாட்டிய நகர் அப்படின்னும் இந்த நகர அழைக்கப்படுது. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற பெயர் தான் சிற்றம்பலமா மருவி சிதம்பரம் அப்படின்னு இப்போ வழங்கப்படுது. இது தில்லை மரங்கள் நிறைய நிறைந்த காடா முற்காலத்துல இருந்ததால தில்லை அப்படின்னும் தில்லை அம்பலம் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. இந்த ஆலயம் ரொம்பவே பழமையானது, உலக புகழ் வாய்ந்தது. சைவர்களோட முக்கிய கடவுளான சிவபெருமான் நடராசர் அப்படிங்கிற பெயர்ல வீற்றிருக்கிற ஆலயம் இது. சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரகசியங்கள், உண்மைகள் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். நாட்டிய கடவுள். மற்ற இந்து ஆலயங்கள்ல லிங்க வடிவமா இருக்கிற சிவபெருமான் இங்க நடனமாடுற நிலையில இருக்கிறதால பரதநாட்டியம் அப்படிங்கிற நாட்டிய கலைக்கு முதல் கடவுளா நடராசரை வணங்குறாங்க. 40 ஏக்கர் பரப்பளவுல 4 திசைக்குன்னு ஒரு கோபுரமா 4 கோபுரங்களும் 5 சபைகளும் உடைய இந்த ஆலயத்துல உள்ள கிழக்கு கோபுரத்துல 108 பரதநாட்டிய நிலைகள்ல சிற்பங்கள் காண முடியுது. இதுக்கு பேரு கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவருக்கு கனக சபை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சபை பராந்தர சோழ மன்னரால பொற்கூரை வேயப்பட்டு கனக சபை அப்படிங்கிற பெயர் பெற்றது. நாயன்மார்கள் பாடிய திருத்தலம் அப்படிங்கிற பெயரும் இதுக்கு இருக்கு. பஞ்சபூதம் ஆகாயம், பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுற ஆகாசம் வடிவுல சிவன் இருக்கிறாரு அப்படிங்கறத குறிப்பால உணர்த்தும் வகையில சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவிலுடைய அமைப்பு. இந்த கோயில் அமைந்திருக்கிற இடமானது உலகத்தோட பூமத்திய ரேகையோட சரியான மைய பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே மனித உடலோட அடிப்படை, மனித உடலை அடிப்படையா கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற சிதம்பரம் கோயிலுடைய 9 நுழைவாயில் மனிதனோட 9 வாயில்களை குறிக்குது. இதுல இருக்கிற ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொன்னம்பலம் சற்று இடதுபுறமா அமைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம உடம்போடைய இதயத்தை குறிக்குது. இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏறணும். இந்த படிகளை பஞ்சாட்சர படி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து கனக சபை அப்படிங்கிற பிற கோவில்கள்ல இருக்கிறத மாதிரி நேரான வழியில இல்லாம பக்கவாட்டுல வருது. இந்த கனக சபை தாங்க 4 தூண்கள் இருக்கு. இது 4 வேதங்களை குறிக்குது. ஆடலரசர் சிவபெருமானோட நடராஜ வடிவத்துல இருக்கிற சிதம்பரம் கோவிலோட சிதம்பர ரகசியத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இதனோட 2வது பாகம் இது. பஞ்சபூத கோவில்கள்ல ஆகாயத்தை குறிக்கிற தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கிற காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், இது எல்லாமே ஒரே நேர்கோட்ல, அதாவது சரியா 79 டிகிரி 41 மினிட்ஸ் ஈஸ்ட், அதாவது தீர்க்க ரேகையில அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு கூகுள் மேப்ப உதவியோட நம்ம வானத்து மேல இருந்து பாக்குறது மாதிரியே பார்த்தா இது நமக்கு இன்னும் கிளியரா விளங்கும். இந்த கோவில்ல உள்ள தூண்கள். இந்த கோவில்ல மொத்தம் 28 தூண்கள் இருக்கு. பொன்னம்பலத்துல 28 தூண்கள் இருக்கு. இந்த 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடுற 28 வழிகளையும் குறிக்குது. இந்த 28 தூண்களும் 64 + 64 பீம்னு சொல்லப்படுற மேல் பலகைகளை கொண்டிருக்கு. இதனோட குறுக்குல போற பலகைகள், அதாவது கிராஸ் பீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது, மனித உடம்புல ஓடுற பல ரத்த நாணங்களை குறிக்குது. அதே மாதிரி பொற்கூரை மேல இருக்கிற 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்குது. அர்த்த மண்டபத்துல உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தோடைய பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல 18 தூண்கள் இருக்கு. இது 18 புராணங்களையும் குறிக்குது. சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கிற ஆனந்த தாண்டவ நிலைய வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோவில்ல சிவகங்கை, பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, கொய்ய தீர்த்தம், திருப்பார்கடல், இந்த மாதிரியான தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல 4 ராஜ கோபுரங்கள் இருக்கு. இது 7 நிலைகளை கொண்டிருக்கு. கோபுரத்தோட அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டிருக்கிறதாகவும் 135 அடி உயரம் உடையதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்துடைய வாசல் 40 அடி உயரம் உடையவையாகவும், இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுரத்துல 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்களும் இருக்கு. இந்த சிற்பங்களை கரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுண்டு.
வழுவூர் ஸ்டைலை ஃபாலோ பண்ற பரதநாட்டிய கலைஞர்கள் இந்த கரணங்களை இன்னைக்கும் அவங்களோட நடனத்துல உபயோகப்படுத்திட்டு வராங்க. ஸோ சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது இதுதான். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ. ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட क्वेश्चन மார்க் வைக்கிறியா?